ஸோ நண்பர்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டேபிள் டிஃப்யூஷன்னு உங்களுக்கு ஒன்று காட்டியிருப்பேன். இது சில பேருக்கு வித்தியாசமா இருக்கும் என்னன்ட்டு. இது ஜெனரேட்டிவ் அட்வர்சரியல் நெட்வொர்க்கில் இருக்கிறது தான். ஸோ இதை வச்சு நான் என்னென்ன செஞ்சேன்னு பழசு போட்டிருப்பேன். ஒரு பொண்ணு வந்து கத்துற மாதிரி, பேயா இருக்கிற மாதிரி, கத்துற மாதிரி, கண் எல்லாம் செவந்து இருக்கிற மாதிரி. இதை நெட்டில் தேடினாலும் கிடைக்காது. ஸோ இங்கே ஒரு பையன் நிற்கிற மாதிரி ஒரு கார்ட்டூன் கேரக்டர். இதே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ரீதேவியும் அவங்க ஆக்ட்ரஸ் ஸ்ரீதேவியும் ஆக்ட்ரஸ் பானுப்பிரியாவோட க்ளோன் எப்படி இருக்கும், அதே மாதிரி இது ஒரு பாட்டு வரி. சரிங்களா? வெள்ளி நிலவே வெள்ளி நிலவேல மயில் வந்து தோகை வீசும் அந்த மாதிரி. ஸோ இது எல்லாமே நான் வரிகள்லேருந்து உருவாக்கியிருக்கேன். உங்களுக்கு புரியுதா நான் சொல்கிறது? நிறைய பேருக்கு இது புரியல. இன்னும் வந்து பயங்கரமான மாடல்ஸ்லாம் நான் உருவாக்கியிருக்கேன். ஸோ மனிதா மனிதா உன் கண் சிவந்தால் மண் சிவக்கும், அதை வந்து இப்படி உருவாக்கியிருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ கமலஹாசன் வந்து ஜோக்கரோட வேடத்தில் நடித்தா எப்படி இருக்கும், அதையும் உருவாக்கியிருக்கு. ஸோ அதை தான் இங்கே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இது எல்லாமே நெட்டிலிருந்து எடுத்தது கிடையாது. இப்போ ஆக்டர் அஜித் குமார் ஜோக்கரோட வேடத்தில் இருந்தால் என்னவாக இருக்கும். இன்னொன்று, இது எப்படி 3D ரெண்டரிங் பண்ணியிருக்கு. இது எல்லாமே 2D இமேஜ். சரிங்களா? இப்போ இந்த 2D இமேஜ் பண்ணிக்கிட்டு இருந்த விஷயம் இப்போ என்ன ஆக போகுதுன்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டில் இருந்து அது கிட்டத்தட்ட ஒரு 3D இமேஜ். இனிமேல் நீங்கள் 3D அனிமேஷன் கூட பண்ணலாம். இதுக்குன்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா இந்த இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இதில் எல்லா டயக்ராமுமே நீங்கள் பார்க்கலாம். ஓகேவா? இது வந்து மெட்டாவர்ஸுக்காண்டி ஸ்பெஷலாக உருவாக்குனது. ஸோ அதனால் இந்த 3D டிஃப்யூஷன் மாடலுன்றது ரொம்ப அட்வான்ஸான மாடலு. நீங்கள் இதே மாதிரி டெக்ஸ்ட்டை கொடுத்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்க. இப்போது ஒரு குரங்கு வந்து தொப்பி போட்டால் எப்படி இருக்கும், இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சிங்கம் வந்து நியூஸ் பேப்பர் வாசித்தா எப்படி இருக்கும், இந்த மாதிரி கேட்டால் அதுக்கு பதில் சொல்லுது. ஈவன் சிட்னியை கூட அது பிரிண்ட் பண்ணுது. இது எல்லாமே உங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட்லேருந்து உருவாகியிருக்கு. திரும்பியும் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி டெக்ஸ்ட்டில் இருந்து உருவாகுது பார்த்தீங்களா இந்த இமேஜஸ்ஸு. இனிமேல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ இது வந்து மில்லி பாபின்னு ஒரு ஆக்ட்ரஸ்ஸு, ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸில் நடித்தவங்க. இதே வந்து இவங்க கில்லியில் நடித்தா எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அதே மாதிரி எம்மா வாட்சன் வந்து உங்களுக்கு ஒரு தமிழ் பொண்ணாக இருந்தால் எப்படி இருக்கும், அந்த ஃபேஸனாக பாருங்கள். அந்த தமிழ் பொண்ணோட அந்த கெஸ்டர் அப்படியே இருக்குது பாருங்கள். இதே வந்து ஆஞ்சலினா ஜோலி சவுத் இண்டியன் ஆக்ட்ரஸாக இருந்தால், இதே வந்து ஸ்கார்லெட் ஜான்சன் வந்து இதாக இருந்தான், அதாவது ஒரு சவுத் இண்டியன் பொண்ணு மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்னு கேட்டிருக்கேன். ஸோ இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது. இதே மாதிரி உங்களுக்கு 3D பிரிண்டிங் வந்து ஏன் இன்னும் வந்து ஷூட்டப் ஆகலை. நிறையா பேர் வந்து என்ன நினைக்கிறாங்க, டெக்ஸ்ட் அடித்து நம்ம பிரிண்ட் அவுட் எடுக்கிற மாதிரி 3D பிரிண்டிங் எடுத்துடலான்ட்டு. ஆனால் ஃப்யூச்சரில் இதை விட அட்வான்ஸான அல்காரிதம்ஸ்னால் ஏஐயில் வரப்போகுது. இது ட்ரீம் ஃபியூஷன் ஏஐ மாடலு. இதில் ஜஸ்ட்டு வந்து நான் இதை வந்து எதுவும் கேடு சாஃப்ட்வேர் எதையும் யூஸ் பண்ணாமல், ரொம்ப மேத்தமெட்டிக்ஸ்னால் யூஸ் பண்ணாமல், டெக்ஸ்ட்டை மட்டும் கொடுத்து ஒரு புலி டாக்டராக இருந்தால் எப்படி இருக்கும், சரிங்களா? அப்படி கொடுத்தோம்னா அந்த டயக்ராமை டெக்ஸ்ட்டிலேருந்தே உருவாக்கியிருக்கோம், 2D இமேஜை உருவாக்குன மாதிரி. சரிங்களா? ஸோ இது வந்து ரொம்ப அட்வான்ஸான அல்காரிதம். இந்த அல்காரிதம் உண்மையாகவே மாற்ற போகுது எல்லாத்தையும். சரிங்களா? ஸோ நன்றி, வணக்கம். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.